ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வெள்ளை சுண்டல் கடலை சால்னா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது குருமா மாதிரி வச்சுருந்தேன். இது எங்கள் ஊர் ஸ்டைலு. ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை நான் நல்லா அரிஞ்சு போட்டுக்கிறேன். அரிஞ்சு போட்டதும் அதில் நான் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். 2 தக்காளியை நான் அரிஞ்சு போட்டிருக்கிறேன். சால்னாவுக்குலாம் நான் தக்காளியை அரைச்சி தான் போடுவேன். சும்மா ஒரு 2 அரிஞ்சு போட்டால் போதும். சுண்டல் கடலையை நான் முதல் நாள் நைட்டு ஊற வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி சுண்டல் கடலை சால்னா செய்யும் பொழுது முதல் நாளே நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒரு 3 விசிலெல்லாம் நல்லா வெந்துடும். இந்த மாதிரி குருமா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். இது ரொம்ப மைல்டாகவும் இருக்கும். ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா நைஸாக அரைச்சி அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெயெலாம் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். மெயினாக இந்த மாதிரி மசாலாலாம் வதக்கும் பொழுது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்ச தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி சிம்லேயே வச்சு நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இதில் நான் உருளைக்கிழங்கு தான் ஆட் பண்ணுறேன். காய் வேறு எந்த காயும் நான் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் கத்திரிக்காய் கூட போட்டுக்கோங்க. நான் கத்திரிக்காய் இன்றைக்கி நான் ஆட் பண்ணலை. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. தோலை உரித்து சின்ன சின்னதாக போட்டோம்னா நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். சால்னாவும் கொஞ்சம் திக்காகவும் வரும். இப்போ இந்த மசாலாவிலேயே நம்ம உருளைக்கிழங்கை கட் பண்ணி போட்டுக்கிட்டோம்னா நல்லா உப்பு உரப்பில் நல்லா அதிலே பிடிச்சிரும். நல்லா வதங்கும் பொழுது அதிலே வெந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும், வதங்கினா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு அதில் சுண்டல் கலையை அதில் போட்டுக்கலாம். ஊற வச்ச சுண்டல் கலையை. சுண்டல் கலை வெறும் 100 கிராம் தாங்க போட்டேன். அது எந்த அளவுக்கு பாருங்கள் நமக்கு அதிகமாக தெரியுது. நெக்ஸ்ட்டு அதுலேயே நான் தேங்காய் ஒரு மூடி அளவுக்கு தான் அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி நான் ஊற்றிருக்கிறேன். அப்புறம் இந்த சால்னாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுலேயே உப்பும் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு பவுட்ரு பண்ணி வச்சுருப்பேன் எப்போவுமே மசாலாத்தூள். நான் அதை தான் போடுறேன். நான் பட்டை ஏலக்காயெலாம் போட்டு எப்போவுமே தாளிக்க மாட்டேன். அதை போட்டு தாளிக்கிறத விட இந்த மாதிரி நம்ம பட்டை ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கிட்டோம்னா நல்லா மிக்ஸாகவும் ஆயிரும், வாசமாகவும் இருக்கும் சால்னா. பசங்க அதை தூர எடுத்து போடாதுங்க. நமக்கு சால்னாவிலேயே நல்லா மிக்ஸ் ஆயிரும். இந்த சால்னாவுக்கு நான் தயிர்லாம் ஊற்றலை. நான் தக்காளியே தான் ஊற்றி நான் செஞ்சுருக்கிறேன். தயிரும் ஊற்றி கூட செய்யலாம். நான் இன்றைக்கி தக்காளி மட்டும்தான் போட்டிருக்கிறேன். இந்த சால்னாவுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா மூடி வைங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். கடைசீட்டில் நான் கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் தூவிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டே போட மறந்துட்டேன். நீங்கள் தக்காளி வதங்கும் பொழுதே போட்டுக்கோங்க. எப்போயாவது ஒரு நாள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் நடக்கிறது சகஜம்தானுங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான குருமா மாதிரியே இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சிக்கன் தான் போடணும், மட்டன் தான் போடணும் இல்லை. நம்ம வீட்டில் இருக்க பொருளை கொண்டே நம்ம பயிர் வகைகளையும் கொண்டு குருமாலாம் செய்யலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சுண்டல் கடலை குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டுடே ரெசிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனுக்குடனுக்கு வரும்.